அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் யார் ஆட்சி அமைக்க போகிறான்ட்டு முடிவுக்கு வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சி இத்தோட காலியாகிடுச்சு. நாம் தமிழர் கட்சி ஓட்டு வாங்கலை, ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பதிவு. நாம் தமிழர் கட்சியில் உள்ள அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வளரும் அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. நாம் தமிழர் கட்சிக்குள்ளார எவ்வளோ பதறுகள் இருந்திருக்காங்க, அரசியல் புரிதல் இல்லாமல் அப்படின்றத உணர முடிஞ்சது இந்த தேர்தலில். அதையும் கடந்து இந்த திராவிட அரசு கொடுத்த பணத்தையும் கடந்து, இந்த திரைக்கவர்ச்சியும் கடந்து, தமிழ் தேசிய உணர்வுக்காக, அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் நலனுக்காக திட்டங்களை வைத்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இது பெரும் மாற்றம்தான். ஏன்னா நாங்கள் இன்றைக்கு தோற்றிருக்கலாம், எங்களுடைய ஆட்டம் இனிமே தான் ஆரம்பமாகுது. ரிசல்ட் வந்த அடுத்த நொடி எங்கள் போராளிகள் சொல்கிறாங்க, நம்ம அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகணும் அப்படின்ட்டு. ஒருபோதும் நாம் தமிழர்கள் ஓயப்போவதில்லை. இந்த 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியை ஆட்டம் கண்ட வைக்க முடிந்த எங்களுக்கு இந்த திரைக்கவர்ச்சியில் மூழ்கியிருக்கும் மக்களை எங்கள் வசமாக்க எங்களுக்கு தெரியாதா என்ன? காலம் ஒரு நாள் மாறும், அதை நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் கட்டாயம் மாற்றுவோம். நாம் தமிழர் கட்சி வரும் காலங்களில் அரியணை ஏற நாங்கள் எங்களை செதுக்கி கொண்டு தயாராகி கொண்டிருக்கிறோம். எங்களின் உணர்வும் உத்வேகமும் மிக வீரியமானது. இதுவரை இருந்தது போல இதையும் தாண்டி இனி எங்கள் பாய்ச்சல் மிக வீரியமாக தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கும். எங்களை ஏளனமாக பார்த்த அத்துணை கட்சி நபர்களுக்கும் ஒன்றே ஒன்றுதான் சொல்ல விருப்பம். நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் இத்தோடு ஓய்ந்து விடுவார்கள், நாம் தமிழர் கட்சி இத்தோடு காலியாகிவிடும் என்று நினைத்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் இனிதான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் எந்த மாதிரியான செயல்களை தமிழ்நாட்டில் நிகழ்த்த இருக்கிறார்கள், எந்த மாதிரியான அரசியலை நோக்கி நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் செயல்பட இருக்கிறார்கள், அத்தனை போராட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான யுக்திகளை கையாளப் போகிறது. எங்கள் அண்ணன் சீமான் சொன்ன வார்த்தை, நாம் போராளிகள் ஒருபோதும் ஓய்ந்து விடக்கூடாது. நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்தது மக்களுக்காக நிற்க. நாங்கள் வெல்வது எங்கள் நோக்கம் அல்ல. எங்களுக்கு இந்த சிக்கல்களை தீர்க்க ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. அதற்காக நாம் தமிழர் கட்சி அரசியல் அதிகாரத்தில் நுழைய துடிக்கிறது. இதை உள்வாங்கிக் கொண்டு நாம் தமிழர் கட்சி எம் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இன்னும் வீரியமாக குரல் கொடுக்கும். எங்களுக்கு வாக்களித்த அந்த 20 லட்சம் வாக்காளர்களுக்கும் தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் எனது
வாழ்த்துக்களும் நன்றியும் இத்துணை தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எங்களுக்கு ஆதரவாக இந்த சூழலில் எந்த சூழலிலும் இருப்பார்கள் என்று எண்ண முடிகிறது. உங்களுக்காக நாங்கள் இறுதி வரை களத்தில் நிற்போம். ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் பின்வாங்கப்பட மாட்டோம். இது மக்களின் நலனுக்காக என்றும் நாங்கள் களத்தில் நிற்போம் என்பதை உறுதியாக சொல்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.